ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா வறுத்தரைச்ச முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 6 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து அரைக்க தேவையான மசாலா: காய்ந்த மிளகாய் 6, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது வறுத்து அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தக்காளி ஒரு தக்காளியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 1 கொத்து எடுத்திருக்கேன், கொத்தமல்லி சிறிதளவு. இதுதாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேன் நல்லா காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம தாளிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச ஒரு தக்காளி பழத்தோட விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வதங்கி வரணுங்க. அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து வதங்கி வந்துட்டு இருக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ மசாலா விழுது சேர்த்துக்கலாம். மசாலா விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டி ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடியை திறந்து பார்த்துடலாங்க. நம்மளோட குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம முட்டையை அங்கங்கே கீறி வச்சுருக்கோம். அந்த முட்டையை அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாங்க. அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்குறதுக்கு. கிண்டி விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.